கூடி வந்திருக்கின்ற திருச்சபை மக்கள் அனைவரையும் உயிர்த்தெழுந்த பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்ற நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாளிலே நாம் கூடி வந்து நாம் பாடல்களின் மூலமாக தேவனை நாம் மகிமைப்படுத்தினோம். அவருடைய வார்த்தைகளை நாம் வாசிப்பதன் மூலமாக தேவனை நாம் மகிமைப்படுத்தினோம். அவருடைய சமூகத்திலே நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்து நம்மை தாழ்த்தி ஜெபித்து நாம் அவரை தொழுது கொண்டோம். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு நம்முடைய இருதயத்தை நாம் ஆயத்தப்படுத்துவோம். இந்த நாளிலே தோற்று போகாத விசுவாசம் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்துவோம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்திருக்கிற அந்த விசுவாசம் அது இந்த பூமிக்குரிய வாழ்க்கையோடு நம்மை முடித்து போடுவதில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்திருக்கிற அந்த விசுவாசம் நம்மை இந்த உலக வாழ்வை நிறைவு செய்து இன்னொரு உலகத்திற்குள்ளாக நம்மை அழைத்து செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த மாபெரும் விசுவாசம் நமக்குள்ளாக நாம் பெற்றிருக்கிற அந்த விசுவாசம் எந்த சூழ்நிலையிலும் தோற்று போய்விடாதபடிக்கு நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக, விழிப்புள்ளவர்களாக, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை பரிசுத்த வேத எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் நமக்கு தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த உலகத்தில வந்து தன்னோடு கூட இருந்த சீசர்களை எல்லாம் பார்த்து அவர் சொல்லும் பொழுது, விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் என்று சொன்னார். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள் என்று சொன்னார். ஏனெனில் பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆக நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு ஒரு வீழ்ச்சியை, ஒரு தோல்வியை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவன் கங்கணம் கட்டி கொண்டு திரிகிறான். அப்ப அப்படிப்பட்ட அந்த பிசாசானவன் அவனுடைய கிரியைகள் இந்த உலகத்தில் இருக்கிறபடினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்திலே கடந்து வந்திருக்கிற ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நாம் எப்படிப்பட்டவர்களாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும்? கரையிலிருந்து நடுக்கடலுக்கு சென்ற ஒரு கப்பல் நடுக்கடலிலே மிதந்து கொண்டிருக்கின்ற போது புயல் காற்று அடிக்கிறது, பேரலைகள் எழுந்து வருகிறது. இந்த அலைகள் எல்லாம் எழுந்து வந்து அந்த கப்பலை சேதப்படுத்தி மூழ்கத்தக்கதாக காற்றும் அலைகளும் அடிக்கிற போது அந்த கப்பலிலே இருந்து ஒரு நங்கூரத்தை எடுத்து ஆழத்திலே போடுகிறார்கள். ஆழத்திலே போடப்பட்ட அந்த நங்கூரம் நிலைநிறுத்தப்படும் போது அந்த கப்பலுக்கு எவ்வளவு எந்த விதமான ஒரு சேதமும் அணுகாமல் அந்த நங்கூரம் எப்படி அந்த கப்பலை சேதப்படுத்தாதபடி அது பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள இருக்கிறதோ, அதே போலதான் நம்முடைய விசுவாசம் என்பது அது உறுதியான விசுவாசமாக நம்முடைய ஆத்துமாவை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக, நம்முடைய ஆத்துமாவை ரட்சிக்கக்கூடியதாக, நம்முடைய ஆத்துமாவை இந்த உலகத்தை விட்டு வர உலகத்திற்கு நம்மை அழைத்து செல்லக்கூடியதாக நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அலைகள் அடிக்கலாம், புயல் காற்று வரலாம், அது போலத்தான் அந்த கப்பல் கவிழ்ந்து விடாமல் பாதுகாப்பதற்காக அந்த நங்கூரம் பயன்படுத்தப்படுகிறது. அது போல நம்முடைய விசுவாச வாழ்க்கையில கூட உபத்திரவங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், நெருக்கடிகள் வரலாம். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் விசுவாசம் என்கிற அந்த ஆத்தும அந்த நங்கூரத்தை நாம் உறுதியாக வைத்திருப்போமானால் நம்மை அசைக்கவே முடியாது. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் ஒரு சில வேத வசன பகுதிகளை நாம் வாசிக்கலாம். லூக்கா நற்செய்தி நூல் 22ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேதாகமத்தின் பக்கங்களை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா நற்செய்தி நூல் 22ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பின்னும்
சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளக்கினாலே உடைக்கிறது போல சாத்தான் உங்களை உடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். இயேசு சிலுவைக்கு போகும் முந்தின இரவு மேல் வீட்டு அறையிலே சீசர்களோடு இருந்து பேசும்போது பேதுருவை பார்த்து சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை. யாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்? இயேசு கிறிஸ்து பேதுருவோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன சொன்னார்? பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே என்று அழைக்கிறார். இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். இந்த பேதுரு மிகவும் தைரியமானவர், மன உறுதி உடையவர், தைரியசாலி. ஏன் இவரை நாம் இப்படி சொல்லுகிறோம் என்றால், இந்த பேதுரு என்ன சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அதாவது என்னை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட போகிறார்கள், சிலுவையிலே என்னை அடிக்க போகிறார்கள், என்னை அவமானப்படுத்த போகிறார்கள், என்னை கொல்லும்படி சித்திரவதை செய்ய போகிறார்கள் என்றெல்லாம் இயேசு பேதுருவிடத்தில் சொல்லும் பொழுது, உமக்கு இப்படிப்பட்ட ஒரு துயரம் நேர்ந்து விடக்கூடாது, காவலிலும் சாவிலும் உம்மை நான் பின்தொடர்ந்து வருவேன் என்று சொல்லுகிறார். நீர் எங்கெல்லாம் உமக்கு துயரங்கள் வருகிறதோ, துன்பங்கள் வருகிறதோ, அந்த இடத்தில் எல்லாம் நான் உம்மோடு கூட இருந்து அந்த துயரத்திலிருந்து நான் உன்னை மீட்டுக் கொள்ளுவேன் என்று பேதுரு சொல்லுகிறார். அது காவலாக இருந்தாலும் சரி, சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை, அந்த ஒரு நிர்பந்தம் வந்தாலும், மரணம் என்கிற ஒரு துயரமான ஒரு சம்பவம் நேர்ந்தாலும், இவைகள் எல்லாவற்றிலும் நான் உம்மோடு கூட இருப்பேன், அதை உமக்கு நான் வர விட மாட்டேன் என்பதாக பேதுரு சொல்லுகிறார். அப்ப எப்படிப்பட்ட ஒரு தைரியசாலி தானே பேதுரு? உமக்கு என்ன நேர்ந்தாலும் நான் உம்மோடு கூட வருவேன் என்று தானே சொன்னார். அப்ப இப்படிப்பட்ட பேதுருவை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னார், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளையினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். இவ்வளவு தைரியமா இருக்கிறியே, இவ்வளவு விசுவாசமா இருக்கிறியே, என்னிடத்தில் இவ்வளவு ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கிறியே, இவ்வளவு உறுதிப்பாடான வார்த்தைகளை நீ சொல்றியே, ஆனால் உன்னுடைய விசுவாச வாழ்க்கையில, நீ என் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையில ஒரு சின்ன ஒரு சோதனையை நடத்தி பார்க்க வேண்டும் என்று சாத்தான் என்னிடத்தில் வந்து ஒரு அனுமதி கேட்டான். நான் அனுமதி கொடுத்துட்டேன். அததான் சொல்றாரு பாருங்க. புடைக்கிறது போல கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். யோபு பக்தனுடைய வாழ்க்கையிலும் அதுதான் நடந்தது. அவன் உத்தமனாக இருந்தான், சன்மார்க்கனாக இருந்தான், பொல்லாப்புக்கு பயந்து இல்லையா, பொல்லாப்புக்கு விலகி தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு மனிதனாக அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். சாத்தான் தேவனிடத்தில் போய் அனுமதி கேட்கிறார். அவனிடத்தில் இருக்கிற செல்வங்களை எல்லாம் எடுத்து விட்டால் அவன் உம்மை தூசித்து விடுவான், உம்மை விட்டு விலகி விடுவான், உம்மை பற்றி இருக்கிற விசுவாசத்தில் இருந்து அவன் விழுந்து விடுவான் என்ற நோக்கத்திலே அவன் தேவனிடத்திலே போய் உத்தரவு கேட்கிறான். தேவன் உத்தரவு கொடுக்கிறார். அதே மாதிரிதான் இங்கே சீமோனாகிய இந்த பேதுருவை சாத்தான் சோதிக்கும்படி இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்து உத்தரவு கேட்கிறார். இயேசு கிறிஸ்துவும் உத்தரவு கொடுத்து விட்டார். இப்ப பேதுருடைய விசுவாசத்திற்கு ஒரு சோதனை வருகிறது. அந்த பேதுரு எப்படிப்பட்ட பேதுரு பாருங்க. 33வது வசனத்திலே நாம் படிக்கிறோம், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர் தான் இந்த பேதுரு. அப்படிப்பட்ட ஒரு தைரியசாலி, என்னை வீழ்த்தவே முடியாது, நான் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவனாக இருக்கிறேன் என்று சொன்னவர் தான் இந்த பேதுரு. அது காவலாக இருந்தாலும் சரி, சாவாக இருந்தாலும் சரி, எந்த நேரத்திலும் எல்லா வேளையிலும் நான் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமா இருக்கிறேன். இன்றைக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை நான் பின்பற்றி வருவதற்கு
நான் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறேன் என்று நாம் சொல்லுவோமானால் நம்முடைய வாழ்க்கையில கூட அந்த விசுவாசமான அந்த வார்த்தைக்கு, அந்த உறுதியான நம்பிக்கைக்கு ஒரு சோதனை வரும், நெருக்கடிகள் வரும், உபத்திரவங்கள் வரும். அந்த வேளையிலே நம்முடைய விசுவாசத்தை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை நாம் கூர்ந்து கவனிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, என்ன சோதனை நேரிட்டது பாருங்கள். அவர் அவனை நோக்கி, 34வது வசனம், பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்ப பேதுருவனுடைய விசுவாசத்திற்கு ஒரு சோதனை சாத்தான் கொடுக்கிறான். எப்படிப்பட்ட சோதனையாக இருக்கிறது பாருங்கள். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய். எந்த நேரத்துல சொல்றாரு? இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகும் முன்னாக முந்தின இரவிலே சொல்லுகிறார். இரவு நேரத்துல இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இயேசு சொல்றாரு, சேவல் கூவுகிறதற்கு முன்னே என்று சொல்லுகிறார். சேவல் எப்ப கூவும்? அதிகாலையிலே கூவும். இப்ப சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய். விடிய கூட இல்ல, நைட்டு தான் சொல்றாரு இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து. விடியறதற்குள்ளாகவே சோதனை அவருக்கு வருகிறது. அவர் என்ன செய்யறாருங்க? இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியாது. நீ அவர் கூட இருந்த ஆளு தானே, நீ கலிலேயன் தானே, நீ அவர் கூட இருந்ததை நாங்க பார்த்திருக்கிறோமே. அவர் அற்புதங்களை செய்யும் போதும், அவர் அதிசயங்களை நிகழ்த்தி காட்டுகிற போதெல்லாம் நீ அவங்க கூட தானே இருந்த பேதுரு, உன்னை நாங்க பார்த்திருக்கிறோமே. இல்லை, அவர் யார் என்று எங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது என்று தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தார் பேதுரு. மறுதலித்தார், 3 முறை மறுதலித்தார். அதற்காக இயேசு அங்க பேதுரு விசுவாசத்தை விட்டு வீழ்ந்து போய்விட்டார் என்று நாம் நினைக்க முடியுமா? அப்படி நாம் நினைக்கல, ஆகாது. பேதுருடைய விசுவாசத்திற்கு ஒரு சோதனை வந்தது. அந்த நேரத்தில் அவர் தடுமாற்றம் அடைந்தார். அதுதான், அந்த நேரத்திலே ஒரு சிறிய தடுமாற்றம் வந்தது. ஆனால் அவர் தடம் மாறவில்லை. அதுதான் முக்கியம். நம்முடைய விசுவாச வாழ்க்கையில கூட ஒரு சில தடுமாற்றங்கள் வரும். சோதனை வரும்போது அது யார் மூலமா வேணாலும் வரலாம். உறவுகள் மூலமா வரலாம், நண்பர்கள் மூலமாக வரலாம், நம்முடைய வீட்டில் இருக்கிறவங்க மூலியமா கூட வரலாம். நம்முடைய விசுவாசத்திற்கான ஒரு காரணங்கள். அப்ப அந்த நேரத்தில் நமக்கு ஒரு சின்ன தடுமாற்றங்கள் நேரிடும். ஆனால் நாம் தடம் மாறிவிடக் கூடாது என்பதை இங்கே நாம் இந்த பேதுருனுடைய விசுவாச வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு பாடமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், 32வது வசனத்திலே நாம் படிக்கிறோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேதுருவை நோக்கி தொடர்ந்து சொல்லுகிறார், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். பேதுருவுக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை வரும். ஏனென்றால் சாத்தான் உத்தரவு கேட்டுக்கொண்டான். இதெல்லாம் பேதுருவுக்கு தெரியாது. நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை வரும், ஒரு புத்திரம் வரும், இப்படி நம்மளை கேள்வி கேட்பாங்க, அப்படியெல்லாம் அவர் முன்ன பின்ன யோசிச்சிருப்பாரா, நினைச்சிருப்பாரா? நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டார். ஆனால் இப்படியெல்லாம் நடக்கும் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னமே தெரியும், முன்னமே தெரியும். அதனாலதான் இயேசு சொன்னார், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். அப்ப உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய விசுவாசத்திற்கு ஒரு சோதனை வருகிற போது அது வரும், நான் அனுமதிக்கிறேன். ஆனால் அந்த சோதனையில நீ வீழ்ந்து விடாதபடிக்கு உனக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன் என்று இயேசுவானவர் பேதுருவை நோக்கி சொன்னார், வேண்டிக் கொண்டார். அப்ப நமக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர்
வேண்டிக் கொண்டிருக்கிறார் பிதாவினிடத்திலே. நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு ஒரு சோதனையோ ஒரு உபத்திரவமோ வரும்போது நாம் என்ன மனசுல நினைக்கணும்? என்னுடைய விசுவாசத்துல நான் உறுதியுள்ளவனாக இருக்க வேண்டும். என்னுடைய விசுவாச வாழ்க்கையில என்னுடைய விசுவாசத்தை விட்டு நான் வீழ்ந்து போகாதபடிக்கு, நான் உறுதியுள்ளவனாக வாழும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக பிதாவினிடத்திலே அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார், வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு எண்ணமும் நம்முடைய ஞாபகத்திலே நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த சிந்தனை நமக்குள்ள வரணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்துல நான் நல்ல ஒரு விசுவாசம் உள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, என்னுடைய விசுவாசத்திற்கு ஒரு சோதனை வருகிற போது எனக்காக அவர் வேண்டிக் கொண்டிருக்கிறார் என்ற ஒரு தைரியமும் ஒரு நம்பிக்கையும் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். அதுதான் இங்கே இயேசுவானவர் சொல்லுகிறார், உனக்கு இப்படிப்பட்ட சோதனை வரும் என்பது எனக்கு முன்கூட்டியே தெரியும். அவருக்கு முன்கூட்டியே தெரியும். அதனாலதான் அவர் முன்கூட்டியே ஜெபித்து விட்டார். பேதுருவுக்கு சோதனை வருவதற்கு முன்பாகவே அவர் ஜெபித்து விட்டார். அதனால்தான் அந்த சோதனையை அவர் கடந்து அந்த விசுவாசத்துல உறுதியாக நிற்க முடிந்தது. காரணம், இயேசுவானவர் முன்னமே ஜெபித்ததுதான். நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு என்று சொல்லுகிறார். ஒளிந்து போகாதபடிக்குன்னா தோற்று போகாதபடிக்கு. நம்முடைய விசுவாச வாழ்க்கையில கூட நம்ம தோற்று போய்விடக் கூடாது. ஒரு சில நேரத்தில் தடுமாற்றங்கள் வரலாம். வேக வேகமா ஓடும் போது மூச்சரைத்து ஒருவேளை நாம் கீழே தடுமாறி விழலாம். ஆனால் விழுந்து போனாலும் கூட நாம் எழுந்து ஓடுவதற்கு நாம் எப்போதும் தயாராக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் அப்போஸ்தலன் பவுல் சொன்னார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்னார். அப்படிப்பட்ட பலத்தை நாம் பெற்றுக்கொண்டு என்னை பலப்படுத்துகிறவர் அவர்தான். அவர் மீது நான் விசுவாசம் வைத்திருக்கிறேன். அவர் என்னை சோர்ந்து போய் விட மாட்டார். என்னை சோதனையில் ஆழத்தில் என்னை கொண்டு போய் விட மாட்டார். என்னை தப்புவிப்பார். நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக என்னுடைய விசுவாச வாழ்க்கையில நான் ஸ்டெடியா தான் பிரதர் இருக்கேன், என்னை யாரும் என்னை வீழ்த்தவே முடியாது அப்படின்னு ஒரு வேளை நம்ம மனசுல நினைச்சிட்டா நமக்கான சோதனை ஆரம்பமாகிவிட்டது. நாம் விழுந்து விடுவதற்கு நமக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. எந்த நேரத்திலும் நாம் விழலாம். 24 மணி நேரத்துல எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நாம் விழுந்து போய்விடலாம். எப்ப வேணும்னாலும் நம்ம பாவம் செய்யலாம். நம்முடைய சரீரம் பாவம் செய்வதற்கு எப்போதும் ஆயத்தமாகவே இருக்கிறது, இருக்கா இல்லையா? ஆனால் அந்த பாவத்திலிருந்து நாம் நம்மை தப்புவித்து பரிசுத்தத்தை நோக்கி நாம் எப்போதும் பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்றுதானே வேதம் சொல்லுகிறது. ஆக நம்முடைய விசுவாச வாழ்க்கையில நம்முடைய விசுவாசத்தை வீழ்த்தி நம்மை பாவத்துக்கு உட்படுத்தும்படி பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். நாம் அவனை வீழ்த்த வேண்டும். இயேசு கிறிஸ்து அதை தான் செய்தார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்கள் திடன் கொள்ளுங்கள் என்றார். திடன் கொள்ளுங்கள், நீங்கள் பலமாறுங்க. ஏன்னா நான் உலகத்தை ஜெயிச்சுட்டேன். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. ஆகவே இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானை நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ள வேண்டுமானால் நம்முடைய விசுவாசம் இன்னும் கொஞ்சம் உறுதியாக இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் தோற்று போகாத விசுவாசமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பிரியமானவர்களே, நம்முடைய பலத்தினாலே நாம் ஜெயிக்க முடியாது. நம்முடைய ஞானத்தினாலே நாம் ஜெயிக்க முடியாது. நம்முடைய சுய அறிவினாலே, நம்முடைய சுய சிந்தனையினாலே நாம் சாத்தானை வெற்றி கொள்ள முடியாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினால் மாத்திரமே நான் சாத்தானை வெற்றி கொள்ள முடியும். நான் சாத்தானை ஜெயிக்க முடியும். அவரிடத்திலிருந்து அந்த பலத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், நான் ஜெபிக்க வேண்டும்.
என்னுடைய விசுவாசத்தை விட்டு நான் வழி விலகி போகாதபடிக்கு ஆண்டவரே எனக்குள் நீர் பலத்தை தாரும் என்று அவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட நமக்காக எப்படி ஜெபிக்கிறார் என்பதை குறித்து ஒரு வசன பகுதியை நாம் வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதிய பொதுவான நிருபம் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் திருப்பி பார்ப்பீர்களானால், புதிய ஏற்பாட்டிலே 303வது பக்கம், மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் எவ்வளவு பெரியது, இந்த வார்த்தையினுடைய ஆழம் எவ்வளவு பெரியது, எவ்வளவு மிகப்பெரிய ஒரு கருத்தாளத்தை நமக்கு இங்கு கொடுக்கிறார். மேலும் தமது மூலமாய், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும், ஒரு நேரம் மாத்திரமல்லங்க, ஒரு குறிப்பிட்ட மணி நாளிகை மாத்திரமல்ல, அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். வேண்டுதல் செய்யும்படிக்கு நமக்காக அவர் எப்பொழுதும் வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நாம் விழுந்து போய்விடக்கூடாது, நாம் உபத்திரவத்தின் காரியங்களிலே நாம் நெருக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அவர் என்ன செய்கிறாரா, அவர் நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். நாம் இதை மறந்து போய்விடக்கூடாது. எனக்காக என்னை ரட்சித்தவர், என்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினவர், எனக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தவர், சுய ரத்தத்தினாலே என்னை மீட்டுக் கொண்டவர், அவர் எனக்காக வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். என்னை சோதனையிலே அவர் விழ செய்ய மாட்டார் என்கிற ஒரு நம்பிக்கையும் ஒரு உறுதியும் நம்மிடத்தில் எப்போதும் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு சில நேரங்களிலே நாம் விழலாம், விழுந்து போவதற்கான வாய்ப்புகள் நமக்கு ஏற்படலாம். ஆனால் அது முழுமையான தோல்வி என்று நாம் ஒப்புக்கொள்ள முடியாது. நாம் எழுந்து நின்று அவருடைய சமூகத்திலே வருவதற்கு நாம் எப்போதும் ஆயத்தமாய் நாம் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பேதுருவினிடத்தில் இப்படி சொல்லவில்லை, நீ பாவமே செய்ய மாட்ட, உனக்கு சோதனையே வராது, நீ வீழ்ந்தே போக மாட்ட, உன்னுடைய விசுவாசம் ஒளிஞ்சு போகாது, இப்படியெல்லாம் சொல்லல. உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டுதல் செய்து கொண்டேன். நீ தோற்று போய்விடக்கூடாது. இயேசு கிறிஸ்துனுடைய சீடர்களாக இருக்கக்கூடிய நாம் தோற்று போய்விடக்கூடாது என்பதற்காக அவர் முன்னமே வேண்டிக் கொண்டார். ஆகவே நம்முடைய விசுவாச வாக்கிலே நாம் தோற்று போய்விடாதபடிக்கு, நம்முடைய விசுவாசம் மரித்து போய்விடாதபடிக்கு நாம் எப்பொழுதும் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசத்திற்கு வரக்கூடிய சோதனையிலும் நாம் எப்போதும் அதை என்ன செய்யக்கூடாதுங்க, அந்த விசுவாசத்தை விட்டு நாம் மறுதளித்து விட்டு போய்விடாதபடிக்கு அந்த விசுவாசத்தை நாம் கடைசி வரை காப்பாற்றி கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. பிரியமானவர்களே, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திற்கு உங்களுடைய வேதாமத்தின் பக்கங்களை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நாம் பாவத்திலே வீழ்ந்து விடக்கூடாது, நாம் பாவம் செய்யக்கூடாது, நம்முடைய விசுவாசத்திலே விட்டு நாம் வழி விலகி போய்விடக்கூடாது என்பதற்காகவே நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். இது எல்லாம் நம்முடைய விசுவாசத்திற்கு சோதனை வரும்போது நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். விழுதல் என்பது ஒரு பயிற்சி
என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது தோல்வி அல்ல என்பதை, முழுமையான தோல்வி அல்ல என்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதைதான் பேதுருவினிடத்தில் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தார். ஒரு சிறிய தடுமாற்றம் தான், அதுக்காக உன்னுடைய விசுவாச வாழ்க்கையை விட்டு நீ தோற்றே போய்விட்ட அப்படிங்கிறது அர்த்தம் அல்ல. அதனுடைய விசுவாசத்திற்கு ஒரு சின்ன ஒரு இடரல், அவ்வளவுதான். அதை கடந்து நீ எழுந்து நீ ஓட வேண்டும். விழுதலும் எழுதலும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பயிற்சியாக இருக்கிறது. அந்த பயிற்சியை நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களாக எடுத்துக்கொண்டு நம்முடைய நோக்கம் எதுவோ, நம்முடைய இலக்கு எதுவோ, அதை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதைதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் பொழுது, இலக்கை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொன்னார் இல்லையா? பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளும்படிக்கு அந்த இலக்கை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு முன்பாக என்ன வைக்கப்பட்டிருக்கிறது, எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார் என்பதை நாம் எண்ணி பார்ப்போமானால், இந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய உலகத்தினுடைய சிற்றின்பங்களை நாம் வெறுத்து, நம்மையே நாம் வெறுத்து, இந்த நாளில் நாம் படித்தோம் அல்லவா வேத வாசிப்பு பகுதியில, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். இயேசு கிறிஸ்துவுக்கும் பாடுகள் இருந்தது, அவமானங்கள் இருந்தது, நெருக்கடிகள் இருந்தது. அவரை கல்லெறிந்து கொள்ளும்படியாக அங்கே ஆட்கள் வந்தார்கள். பல சூழ்நிலைகளிலே அவருக்கு உபத்திரம் இருந்தது. அவர் எல்லாவற்றையும் வெற்றி சிறந்தார் இல்லையா? அதற்கு என்ன காரணம்? அவருக்கு ஒரு நோக்கம் இருந்தது. பரலோக ராஜ்யத்தினுடைய காரியங்களை தேவன் அவருக்கு முழு சுதந்திரமாக கொடுத்தார். நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் கொடுத்திருந்தார். எனவேதான் அவர் அதை மாத்திரமே நோக்கி பார்த்தார். தேவனுடைய வலது பார்சத்தில் உட்காரக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவின் மூலமாக அவர் கொடுத்திருந்தார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நோக்கம், ஒரு இலக்கு அவருக்கு இருந்தது இல்லையா? அதே மாதிரிதான் இன்றைக்கும் கூட நமக்கும் அந்த ஒரு இலக்கை நாம் வைத்துக்கொண்டு அந்த இலக்கை நோக்கி நாம் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இயேசு பேதுருவை தள்ளிவிடவில்லை. பேதுருவை பார்த்தவர் சொன்னார், நீ விழுந்தாலும் விழுந்த பின்பு எழுந்து வா, உன்னுடைய அனுபவத்தை வைத்து நீ மற்றவர்களுக்கு அந்த வார்த்தையை கொண்டு போய் சேர்த்து நீ அவர்களை உறுதிப்படுத்து என்று சொன்னார். அந்த வசனத்தை நாம் இன்னொரு முறை கூட நாம் படிக்கலாம். பிரியமானவர்களே, லூக்கா நற்செய்தி நூலின் 22ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது, பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்று சொல்லி, அந்த சோதனையில் இருந்து நீ மீண்டு வந்த பின்பு உன் சகோதரரை நீ ஸ்திரப்படுத்து. எனக்கு இப்படிப்பட்ட சோதனை வந்துச்சியா, உபத்திரம் வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சு, கண்ணீர் இருந்துச்சு, எவ்வளவோ இழப்புகளின் மத்தியில நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் தேவன் என்னோட கூட இருந்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை எனக்குள் இருந்தது. அவர் என்னை பலப்படுத்தினார். நான் திரும்ப வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு சாட்சியோடு எழுந்து வந்து அநேகரை நீ ஸ்திரப்படுத்து. உனக்கு ஒரு சோதனை வந்தோன்ன உன்னுடைய சோதனையை சொல்லி சொல்லி அநேகரை விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகும்படியாக நீ செஞ்சிடாத. இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டதினால
இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சதுனால எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு நீங்க இன்னொருத்தர் இடத்துல போய் சொன்னா, ஐயோ நானும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் வந்துருமே இல்லையா அப்படின்னு சொல்லி அவர்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி வருவதற்கு ஆயத்தமா இருக்க மாட்டார்கள். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் பாருங்க, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். அப்ப ஒவ்வொரு மனிதர்கள் மீதும் அவர் எவ்வளவு கரிசனை உள்ளவராக இருக்கிறார். ஒவ்வொரு மனிதர்களும் உபத்திரவப்படக்கூடாது என்பதிலே அவர் எவ்வளவு அக்கறை உள்ளவராக இருக்கிறார். எந்த ஒரு மனிதனும் விசுவாசத்தை விட்டு வீழ்ந்து போய்விடக் கூடாது என்பதிலே அவர் எவ்வளவு ஒரு கவனமாக இருக்கிறார். இதையெல்லாம் பார்க்கறது இல்ல. சோதனை வந்துச்சு, அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால அவனுக்கு சோதனை வந்து விட்டது. அந்த சோதனையை தாங்கத்தக்கதாக பலனையும் அவர் கொடுக்கிறார் என்பதை நாம் மற்றவர்களுக்கு உறுதிப்பட சொல்ல வேண்டும் பிரியமானவர்களே. அதனாலதான் சொல்றாரு, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. பேதுரு மரித்தெழுந்தார் தான், அவருடைய விசுவாசத்திற்கு ஒரு சோதனை வந்தது உண்மைதான். அவர் 100% தோற்று போனாரா? அதே பேதுருவை ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துகிறார். 17 தேசத்து மக்கள் கூடி வருகிறார்கள். அந்த 17 தேசத்து மக்கள் கூடி வந்திருக்கிற அந்த சூழ்நிலையிலே 11 கூட எழுந்து நின்று உரத்த சத்தமாய் பேசுகிறாரா இல்லையா பேதுரு? உரத்த சத்தமாய் பேசுவதோடு மாத்திரமல்ல, 3000 பேர் அன்றைய தினம் ரட்சிக்கப்பட்டார்கள். அதற்கு காரணமாய் இருந்தது யாரு? இந்த பேதுரு தானே. வீழ்ந்து போயிட்டாருன்னு நம்ம நினைக்க முடியுமா? அப்ப எந்த மனிதன் வீழ்ந்து போவான் என்று நினைக்கிறானோ அந்த மனிதனை கொண்டு தேவன் அந்த இடத்திலிருந்து அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்துவதற்கு, அந்த மனிதனை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் எப்போதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், 12 சீடர்கள் இருந்தாங்க தானே, ஏன் அவர்கள யாராவது பிரசங்கம் பண்ணி இருக்கலாம் இல்லையா? ஏன்? இந்த பேதுருவை பற்றி இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். இவருடைய விசுவாசத்தினுடைய ஆழம் எப்படிப்பட்டது என்று இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அவருடைய விசுவாசம் உயிருள்ள விசுவாசம், அவருடைய விசுவாசம் உறுதியான விசுவாசம், அவருடைய விசுவாசம் நம்பிக்கையான விசுவாசம், நங்கூரமான விசுவாசம், வீழ்ந்து விடாத விசுவாசம். இவரால் மாத்திரமே, இந்த சோதனைக்குட்பட்ட இந்த மனிதனால் மாத்திரமே, இந்த சீசனால் மாத்திரமே உலகமெங்கிலும் நற்செய்தியை கொண்டு போக முடியும் என்று அவர் நம்பினார். அதனால பேதுருவை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துகிறார் பாருங்கள். அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியாதுன்னு மௌனமா சொன்ன பேதுரு இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு? உரத்த சத்தமாய், இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியுமா? அவர் எப்படிப்பட்டவர்னு தெரியுமா? அவர் என்ன செய்தார்னு தெரியுமா? நீங்கள் எல்லாம் சேர்ந்து அவர் என்ன செஞ்சிட்டீங்க தெரியுமா என்பதை உரத்த சத்தமாய் சொல்லுகிறார். யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். எவ்வளவு ஒரு வல்லமையான ஒரு வார்த்தை! எப்படி வல்லமையா எடுத்து பயன்படுத்துறாரு பாருங்க. உரத்த சத்தமாக பேதுரு சொல்லுகிறார். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. இயேசு கிறிஸ்து ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்து விட்டீர்கள். உங்களுக்காக, உங்களை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்வதற்காக வந்தவர், உங்களை மோட்சத்திற்கு அழைத்து செல்வதற்காக வந்தவர், பரலோகத்திற்கு வழிகாட்டுவதற்காக வந்தவர், எல்லாருடைய ஆத்துமாக்களையும் நேசிக்கும்படியாக வந்தவர். நீங்கள் அப்படிப்பட்ட ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செஞ்சிட்டீங்களேயா என்று சொல்லி அவருடைய இருதயத்திலே குத்தப்படும்படியாக வார்த்தைகளை பேசுகிறார். அன்றைய தினம் ஏறக்குரிய 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஒருத்தர் 2 பேர் இல்ல, 3000 பேர். எவ்வளவு பெரிய
ஒரு வல்லமை அந்த இடத்துல பாருங்க. இப்ப நம்முடைய வாழ்க்கையில என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, சோதனை நிச்சயமானா சோதனை நிச்சயம். நம்முடைய விசுவாசத்திற்கு ஒரு சோதனை வரும். ஆனால் ஜெபம் நிச்சயம். நமக்கு ஒரு சோதனை வரும்போது இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் என்கிற அந்த சிந்தனை நமக்குள் வர வேண்டும். விடுதல் நடக்கலாம், நம்முடைய விசுவாசம் தடம் மாறலாம், ஆனால் தடம் மாறிவிடக் கூடாது என்பதிலே நாம் உறுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பேதுரு மறுதலித்தார்தான், ஆனால் அது முடிவல்ல. யாருடைய விசுவாச வாழ்க்கைக்கு ஒரு சோதனை வருகிறதோ அந்த சோதனை வரக்கூடிய அந்த நபரை கொண்டு தேவன் அநேகரை எழுப்ப அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார், ரட்சிக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அந்த பேதுருவை கொண்டு 2 நிருபங்களை எழுதினாரா இல்லையா? எழுத முடிந்ததா இல்லையா? 2 நிருபங்களை சபையை சிறப்படுத்தும்படியாக, ஊழியத்தை சிறப்படுத்தும்படியாக பேதுரு 2 நிருபங்களையும் எழுதி கொடுத்தார். எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம், அற்புதம் பாருங்க. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நீங்கள் சோதனையில் இருக்கிறீங்களா? என்கிட்ட நீங்க வெளியில சொல்லல, ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் சோதனையில் இருக்கலாம். பயப்படாதீர்கள். இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் விழுந்து விட்டதாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். நாம் அதிலிருந்து மனம் திரும்பி எழுந்து வரும்போது நம்மை தேவன் பயன்படுத்துவார், வல்லமையாய் பயன்படுத்துவார் என்கிற ஒரு ஆணித்தரமான விசுவாசத்தோடு நீங்கள் விசுவாச வாழ்க்கையை தொடர்ந்து வாழுங்கள் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். உங்க விசுவாசத்திற்கு ஒரு சோதனை வந்தது, நான் விழுந்தேன், ஆனால் நான் இப்ப எந்திரிச்சிட்டேன் என்று சொன்னால், நீங்கள் எழுந்து விட்டீர்களானால் இனி நீங்கள் ஊழியம் செய்ய ஆயத்தமாகுங்கள். பேதுரு அதைத்தான் செஞ்சார். அப்படி விசுவாசத்திற்கு சோதனை வந்தது, தடுமாற்றம் அடைந்தார். அதிலிருந்து மீண்டு அவர் வரும்போது அவர் ஊழியம் செய்தார், அநேகரை ரட்சிப்புக்கு எதுவாக வழிநடத்தினார், ஸ்திரப்படுத்தும்படியாக நிருபங்களை எல்லாம் எழுதினார். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. அது போல நம்முடைய விசுவாச வாழ்க்கையில நம்ம வீழ்ந்து எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா ஊழியம் செய்யறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். மீகாவின் புஸ்தகம், பழைய ஏற்பாட்டுல மீகாவின் புஸ்தகத்திற்கு நம்முடைய வேதாகமத்தின் பக்கங்களை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 7ஆம் அதிகாரம், அதனுடைய 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு. இந்த ஒரு நம்பிக்கை, இந்த மீகாவினுடைய வார்த்தை தாங்க. நம்முடைய விசுவாசத்திற்கு ஒரு சோதனை வரும்போது இந்த வார்த்தையை நம்ம சொல்றதுக்கு ஆயத்தமா இருக்கணும், துணிகரமா இருக்கணும், தைரியமா இருக்கணும். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார் என்ற ஒரு மாபெரும் விசுவாசம் நமக்குள் நாம் வைத்துக் கொண்டு நாம் என்ன சொல்லணுமா, நம்முடைய விசுவாசத்திற்கு பிசாசானவன் சோதனையை கொண்டு வரும் பொழுது, என் சத்துருவே, என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதியா, நீ சின்ன ஒரு சோதனை தானே கொண்டு வந்திருக்க, ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறாரு. நீ யாரியா, நீ சுண்டக்கா பையன் இல்லையா? பிசாசு நமக்கு சோதனையை கொண்டு வரும் பொழுது அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் உபயோகப்படுத்த வேண்டும். அதைத்தான் நீங்க மிக சொல்றாரு பாருங்க, என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் நீ ரொம்ப சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். எந்திருப்பேன், நான் சாதாரண மனுஷன்தான், இந்த பூமியில தான் இருக்கேன், அற்பமும் குப்பையும் தூசியுமான மனுஷன்தான். என் விசுவாசத்திற்கு நீ ஒரு சோதனை கொண்டு வர்றியா, கொண்டு வா, கொஞ்சம் நான் இடரலாம், ஆனால் நான் வீழ்ந்து போய்விட மாட்டேன், தோற்று போய்விட மாட்டேன். என்னுடைய விசுவாசம் ஒரு காலம் ஒரு நாளும் தோற்று போகாது. அப்படிப்பட்ட உறுதியான விசுவாசத்தை நான் வைத்திருக்கிறேன். யோபுக்கு சோதனை வந்துச்சு தானே, அவர் சாம்பலில் உட்கார்ந்து கொண்டிருந்தார்,
உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கொடிய பருக்களால் வாதிடப்பட்ட சூழ்நிலை. அந்த குடும்பமே விசுவாச குடும்பம் தான். யோபுவே அவ்வளவு விசுவாசமா இருந்தா, மனைவியும் விசுவாசமா தானே இருந்திருப்பாங்க. அப்ப பிள்ளைகள் எல்லாம் விசுவாசமா தானே இருந்திருப்பாங்க. பலிகளை எல்லாம் கொண்டு போய் செலுத்திட்டு கரெக்டா தான் இருந்தாங்க. ஆனால் அந்த யோபுவின் மனைவி கூட, ஏப்பா நீ இவ்வளவு பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாண முறையின்படி இவ்வளவு நீ பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்திருப்பாங்களோன்னு சொல்லி அவர்களுக்காக கூட நீ போய் பலி செலுத்தினியே, தேவன் மீது அவ்வளவு விசுவாசமா இருந்தியே, அதையெல்லாம் பாரியா. இன்னைக்கு நீ நம்பிட்டு இருந்த தேவன் இந்த சூழ்நிலையில கொண்டு போய் விட்டுட்டாரு இல்லையா? இன்னுமா நீ உன்னுடைய உத்தமத்துல உறுதியா இருக்கிற, விசுவாசத்துல நீ இன்னும் உறுதியாவா இருக்கிற? இப்படி கண்ணுல பார்க்க முடியலையா? இப்படி நான் உன்னை கண்ணுல பார்க்க முடியல, செத்து போறதே நல்லது இல்லையா? அப்படி அவருடைய மனைவி சொல்லும் போது கூட அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை, தாயின் கற்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தேன். நம்ம இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் தாயின் கருவில் இருந்து வரும்போது நம்ம கொண்டு வந்தோமா? நம்ம போட்டிருக்கிற உடையை நம்ம கொண்டு வந்தோமா? உடையோடையா நம்ம வந்தோம்? நகையோட வந்தோமா? இல்லையே. இன்னைக்கு அழகழகா நம்முடைய சரீரத்தை நாம் அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறோமே, அலங்காரத்தோடயே நம்ம வந்தோம்? அலங்கோலமாக எல்லாம் வந்தோம் இல்லையா? நாம் நம்முடைய தாயின் கற்பத்திலிருந்து நிர்வாணியாய் நாம் வந்தோம் இல்லையா? நாம் நிர்வாணியாகவே போக போகிறோம். ஆனால் இடைப்பட்ட காலங்களில நமக்கு கிடைக்கிறதெல்லாம் தேவனிடத்திலிருந்தே கிடைத்தது. நாம் உடுத்துற உடையாகட்டும், நாம் இருக்கிற இருப்பிடம் ஆகட்டும், நமக்கு கிடைத்த செல்வங்கள் எல்லாம் தேவனே நமக்கு தந்தார் இல்லையா? அவர் கொடுத்தாரு, இப்ப அவர் எடுத்துட்டாரு. அவர் கொடுத்தாரு தானே. அப்ப கொடுக்கிறதுக்கு அவர் வல்லமை உள்ளவர். அவர் எடுத்தாரு, திரும்பவும் கொடுப்பதற்கும் அவரால் முடியும் என்கிற ஒரு ஆணித்தரமான விசுவாசம் அவரிடத்தில் இருந்ததுனாலதான் அவருக்கு திரும்பவும் இரட்டிப்பாகவே அவர் பெற்றுக்கொண்டார். கடைசி வரைக்கும் அந்த விசுவாசத்தை அவர் விடவே இல்லை. அவருடைய விசுவாசம் வீழ்ந்து விடாத விசுவாசமாய் இருந்தது. தானியேலுடைய விசுவாசம் பாருங்க. சிங்க கெபியிலே தூக்கி போடுகிறார்கள், மேலிருந்து கீழாக வந்து விழுந்தார். அந்த சிங்க கெபியில இருந்து கொண்டு அவர் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிறார். ஜெபம் பண்ணனாரு, அந்த சிங்கங்கள் எல்லாம் அமைதியா படுத்திருக்கு. அப்படிதானே? அப்ப அவருடைய விசுவாசம் தோற்று போகாத விசுவாசம் தானே. தோல்வி அடைஞ்சிருச்சா? இல்ல. தானியேலுடைய விசுவாசம் தோற்று போகாத விசுவாசம். அவர் பயந்து நடுங்கி இருந்தா என்ன ஆகும்? அப்போ தானியேலா வந்தார். அவர் மீது அவ்வளவு விசுவாசம். ஏன்னா அந்தி சந்தி மத்தியான வேலைகள் எல்லாம் அவரை நோக்கி அவர் ஜெபித்துக் கொண்டே இருந்தார். அந்த விசுவாசம் அவர் வீழ்ந்து போக விடவில்லை, தோற்று போக விடவில்லை. அவருடைய ஜெபம் அவருக்கு துணையாக இருந்தது. யோபுவுக்கும் ஜெபம் தானே துணையாக இருந்தது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவருடைய விசுவாசம் தோற்று போயிருச்சா? அக்கினி சூளையிலே கொண்டு போய் போட்டாங்களே, மேலிருந்து கீழாக போட்டாங்களே, ஓட போனவர்கள் அங்கே கருகி போய் விட்டார்கள். அவர்களை தேவன் தம்முடைய தூதர்களை கொண்டு காப்பாற்றுகிறாரே. அக்கினி சூளையிலே போடப்பட்டு போனது. அது மாதிரி இன்னைக்கு நம்மளை யாராவது தூக்கிட்டு போய் போட போறாங்களா? இல்ல. நம்முடைய விசுவாசத்திற்கு அப்படிப்பட்ட சோதனை வருமா? இல்ல. சின்ன சின்ன சோதனைகள், உபத்திரவங்கள், நெருக்கடிகள் வரலாம். அவைகள் எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். அவர் எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் எனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். நானும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு ஆணித்தரமான விசுவாசம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் சொல்ல வேண்டும். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, எனக்கு உபத்திரவம் வந்து விட்டது, துன்பம் வந்துருச்சு என்று நீ சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். தானியேலை சிங்க கெபியில போட்டாங்க, கர்த்தர் துணையா இருந்தார். அங்கே அக்கினி சூளைக்குள் போட்டார்கள், கர்த்தர் அவர்களுக்கு துணையா இருந்தார். என் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் என்று சொன்னார் தாவீது.
அப்ப அப்படிப்பட்ட தேவன் நம்ம எங்க போனாலும் நம்மை கைவிடாது, இமை பொழுதும் நம்மை கைவிடாது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடும் என்று சொன்னவர் எப்படி நம்மளை கைவிடுவார்? கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். அப்படிப்பட்ட அந்த ஆணித்தரமான அந்த விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நில்லுங்கள் பிரியமானவர்களே. தேவன் தாமே இந்த வார்த்தைகளின்படி நம்மை ஆசீர்வதித்து தொடர்ந்து அவருடைய நித்திய பாதையிலே நம்மை வழி நடத்துவாரா.